அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழி உணவுக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாத்துக்குமே எல்லா காரியத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி தான். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்பதற்காக இங்க எல்லாருமே ராத்திரி பகல்னு பார்க்காம ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம். அவங்களோட எதிர்காலத்துக்காக பணத்தையும் சேமிச்சு வைக்கிறோம், வீடு மனை நகைன்னு சொத்துக்களையுமே சேர்த்து வைக்கிறோம். அந்த பணத்தையும் அந்த சொத்துக்களையுமே நம்ம பிள்ளைகளுக்கு அளவோட சேர்த்து வைங்க. அவங்க வாழ்க்கையை தொடங்குற அளவுக்கு சேர்த்து வச்சா போதும். 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்காதீங்க. ஏதோ பிள்ளைகளுக்கு நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு உங்க பிள்ளைகளை உங்க சந்ததிகளை நீங்களே ஊனமாக்கிடாதீங்க. அளவுக்கு மிஞ்சிய சொத்து சேர்த்து வைக்கும் போது அவங்களுக்கு உழைப்பின் மதிப்பு தெரியாது, திறமைகளை வெளிப்படுத்துற முயற்சி இருக்காது, போராடுற குணம் இருக்காது, சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் இருக்காது, இருப்பதை தக்க வைக்கும் தெரியாது, அதை பெருக்குவதற்கான வழியும் தெரியாது. இப்படி உடல் அளவுல நல்லா இருக்கிற பிள்ளைகளை நீங்களே ஊனமாக்கிடாதீங்க. உங்களுடைய சேமிப்பு அவங்களுக்கு ஏறக்கூடிய ஏணிப்படியா இருக்கணுமே தவிர அவங்கள முடமாக்குற ஒரு ஊன்றுகோலா இருக்கக்கூடாது. பிள்ளைகள் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள். சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஊனமாக்கிடாதீங்க. பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய ஆக சிறந்த சொத்து கல்வி, ஒழுக்கம் மற்றும் சுயமாய் வாழ்வதற்கான வழிமுறையை உங்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுங்க.